உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிப்போம். துதிகளுக்கு கனத்துக்கும் அவரை மாத்திரமே பாத்திரர். ஜீவனின் அதிபதி, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். திரும்ப ஆராதனை செய்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா செய்கிறோம்.
இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வேலையை நீ ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேலையை நீர் மகிமையாக ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீ உலாவுகிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அப்பா நீர் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா நன்மைகளும் அப்பா எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க ஆண்டவரே, பெற்று தந்திருக்கிறீர் உங்களுடைய சிலுவையின் மூலம், உங்கள் ரத்தத்தின் மூலம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நீ பெற்று தந்தீர் ஆண்டவரே. அப்பா பிதாவை தேவனுக்கு கெட்டி சேர்றதுபடியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு முழுவதுமாக உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வி சரண்டர் அப்பா. நீங்கள் உங்களிடத்தில் நாங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் உம் சித்தப்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம் சித்தப்படி எங்களை நடத்தும், எங்கள் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே. உம்முடைய விருப்பம், உம்முடைய திட்டம் பெரிது ஆண்டவரே. எங்கள் மேலே ஒவ்வொரு மேலேயும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு உயிரோடு ஜீவிக்கிறோம் என்றால் அதுக்கு உம் கிருபையை, உன்னுடைய திட்டமே காரணம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்க திட்டம் பெரியது ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் எண்ணி ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும் அப்பா. அப்பா நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயம் தான் ஆண்டவரே முதல் அப்பா. முதல் ஒரு சபை ஆண்டவரே. ஒரு நீர் எங்களை தங்கியிருக்கிறீர் ஆண்டவரா. இந்த சபையில் மாத்திரம் இல்லை, எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர். நாங்கள் அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு ஆண்டவரே நாங்கள் அப்பா உங்களுக்கு பிரியமாக நான் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நம்புறது யார் வேணால் நம்பலாம் ஆண்டவரே. உங்களுடைய உங்களை பின்பற்றுகிறவர்கள தான் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் சபைக்கு வரோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை நம்புற மாற்றம் இல்லாமல் ஆண்டவரே உங்கள் வார்த்தைகளை பின்பற்றும்படியாக எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா நீர் எங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்கள் வாழ்ந்துட்டு போய் சென்றிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நான் உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை ரோல் மாடலாக வச்சிருக்கிறது காட்டிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறீர். அப்பா உண்மை போல நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. இங்கே ஒவ்வொரு மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் கிரியை செய்வீராக. அப்பா நாங்கள் பிற இடத்தில் அன்பு செலுத்த ஆவின் கைகள் ஆண்டவரே, ஆவின் கையில் 9 அப்பா அந்த அனைத்தும் எங்களுக்குள்ளே இருப்பதாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சார்ந்தும் நிச்சய அடக்கம் ஆண்டவரே. இவைகள் அனைத்தும் எங்களுக்குள்ளே இருக்கணும் அப்பா. அப்பா நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் உங்களை கிட்டு சேர கிருபை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக நீ மரித்தீர், அவமானப்பட்டீர், மீட்பு எல்லாத்தையும் நீங்கள் எனக்காக நீங்கள் நன்மை செஞ்சிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் மக்கள் மனதை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பண்டிகை உடைய பெயர் எதிலிருந்து வந்தது என்று சொன்னால், அந்த நாட்களிலுமாக ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் நிம்ரோது. பேர் என்னங்க? பகல்மா சொல்லுங்க, பேர் என்னங்க? நிம்ரோத் அப்படின்னு ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் தன் தாயோடு தவறான வாழ்க்கை வாழ்ந்தான். சொந்த தாயோடு. மக்கள் அவனை கொன்று போட்டார்கள். They killed him. அவ பேர் செம்ராமிஸ். கொன்று போட்டார்கள். ஆனா ஒரு சில மக்கள் நிம்ரோதை மிகவும் நேசித்தார்கள். ஏன்னா அவன் வல்லவனாய் இருந்தான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், ஆதியாகமத்தில். So powerful. இப்போ கொன்றவர்கள் என்ன செய்தார்கள்? ஐயோ கொன்றது பழிவாங்க வராங்களேன்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை காட்டு பக்கமாக போனால் அவன் திரும்பி வரலங்க அப்படின்னாங்க. அப்படியா? காடை நோக்கி போகிறார். ஒரு பெரிய முட்டையை கண்டடிக்கிறார்கள். என்ன கண்டு இருக்கிறார்கள்? பிக் 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 எக். அந்த நாட்களிலே டைனோசர்ஸ் இருந்த காலங்கள். அந்த முட்டையை தூக்கிட்டு வந்தானுங்க. இந்த முட்டைக்குள்ளே தான் நிம்ரோத் இருக்காரு, 3 நாளில் உயிரோடு வந்துடுவார் அப்படின்னாங்க. 3 நாள் ஆச்சு,
10 நாள் ஆச்சு, மாசக்கணா ஆச்சு, முட்டையிலேருந்து அவர் வரல. மனிதனுடைய நம்பிக்கை எங்கே போகுது பாருங்க. அதனால தான் இப்போ இன்னைக்கு பேக்கரிக்கு போனீங்கன்னா ஒரு முட்டை வச்சுருப்பாங்க, அங்கே முட்டைக்குள்ளே சாக்லேட்டாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை சொல்லி நம்ப வைக்குது இந்த பாரம்பரியம். இயேசுக்கு முட்டைக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஏன்னா அப்படி சிருஷ்டிகர்த்தார். கோழியை உண்டாக்குனா கோழி வந்து முட்டை வந்துருச்சு. ஆமே சொல்லுங்களேன். அதனால ஈஸ்டர் சொல்வது இஸ்தார் என்கிற தேவதையுடைய பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. இவதான் செம்ராமிஸ். செம்ராமிஸ் என்ன பண்ணுகிறாள்? போகிறாள், பாதாளத்துக்கு போகிறாள். பாதாளத்துக்கு போய் ஒவ்வொரு கட்டமாக போறா. நிம்ரோதை ஆவியை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நிம்ரோதை விடுவிக்கப்படலை. ஸோ முயற்சி செய்து பார்க்கிறாள், ஒன்றுமில்லை. ஆக அவளே வெளியே வருகிறாள். இதெல்லாம் வந்து அசுத்தாவுடைய உதவியோடு நடக்கிறது. இதை வந்து எழுத்தாளர்கள், சரித்திரக்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வருகிறாள், அவள் சொல்லிட்டா நிம்ரோது உயிர் தெழுந்து நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டா, டிக்ளேர் பண்ணிட்டா. ஆகவே அந்த அவனுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் இணைச்சிட்டாங்க நம்ம ரோமனர்கள். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணும் பொழுது, இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நாம் வசனத்தின்படி சொல்லுவோம். ஆமே சொல்லுங்களேன். ஆனால் ரொம்ப மென்மையாக எப்படி சொல்லணும்னா, மகிழ்ச்சிகரமான உயிர்த்தெழுந்த நாள், நல்நாள் வாழ்த்துக்கள். ஆமே சொல்லுங்களேன். அதான் சிறப்பானது. உலகம் இப்படி பேசுறதுனால நம்ம பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் அர்த்தத்தை புரிந்து பேசுவது நல்லது. ஆமேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்துல இப்ப பார்த்து அர்த்தத்தோடு சொல்லுங்க. மகிழ்ச்சிகரமான இனிதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வேலையில் சேர்ந்துட்டேங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, வேலையில் சேர்ந்த பிறகு கேட்குறான், சேர்றதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு, இந்த வேலையில் சேர்ந்தா எங்களுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? கேட்க தான் செய்கிறோம். ஒரு வேலை கிடைக்கும் போது உடனே எல்லாத்தையும் வேலை ஏற்றுக்கிறது இல்லை. என்ன பெனிஃபிட்டு? சம்பளம் இருக்கு, வேற என்ன இருக்கு? டிஏ இருக்கா? டிஏன்னா டிராவலிங் அலவன்ஸ் இருக்கா? ரைட், இருக்கு. டியர்னஸ் அலவன்ஸ், டிஏ இருக்கா? இருக்கு. ஹவுஸ் ரெண்டல், ஹெச்ஆர்ஏ இருக்கா? ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இருக்கா? வீடு வாடகை சேர்த்து கொடுக்குறாரா? கொடுக்குறாங்க. இப்படி பெரிய பேக்கேஜ், பெரிய ஒரு இது இருந்தா, பேக்கேஜ் இருந்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு அதை சார்ந்த தேவ செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக, நாம் எப்பொழுதும் நாம் சொல்லுகிற, உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கைப்படுகிற வேத வசன சத்தியங்களை நாம் உற்சாகமாய் அறிக்கைப்படுவோம். அதுக்கு தான் பரிசுத்த வேதாம் தேவை. எல்லாருக்கும் பரங்களை நம்முடைய வேதத்தை உயர்த்தி சொல்லுங்கள். இது என்னுடைய பரிசுத்த வேதாம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாவும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாவும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். ஆமென். ஆக ஒரு வேலையில சேரும் பொழுது என்னென்னலாம் கொடுக்குறாங்க. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை வாய்ப்பு, இதுல என்னென்னலாம் எனக்கு பெனிஃபிட், எனக்கு என்னென்னலாம் நன்மை இருக்கு, எனக்கு என்னென்னலாம் பலன் இருக்கு அப்படின்னு வேலை வாய்ப்பை தேடி போகிறவர்கள் பலனை எதிர்பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1997 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரணத்தையும் பாதாளத்தை வென்று உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த நாளை மகிழ்ச்சிகரமான விதத்தில் நாம் கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதல் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, பாவம் மரணம் வென்றார் இயேசு. என்ன வென்றார்? பாவத்தை வென்றாரு, மரணத்தை வென்றாரு, இறுதியாக அவனை ஜெயிச்சார், பிசாசை ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கிட்ட இருந்து நன்மை எடுத்துக்கிறோம். அவர் ஜெயிச்சபடினாலே அவருடைய நீதியை நாம் மார்க்கவசமாய் எடுத்துக்கொள்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? We not stand, we don't stand before God the Father in our righteousness. We stand before God the Father in the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதி நிமித்தம் நாம் பிதாவுக்கு முன்னாடி நிற்குமே தவிர நம்முடைய நீதி நிமித்தம் நாம் நிற்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஒழுங்கின்படி நாம் நிக்கல, நம்முடைய தகுதியின்படி நாம் அப்பா பிதாவின்னு கூப்பிடல, இயேசுவின் தகுதியினால நாம் கூப்பிடுறோம். இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அவருடைய தகுதியினால இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த தகுதியினால இன்றைக்கு பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக நாம் பிள்ளைகளாய் இவ்விடத்திலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நித்திய ஜீவனை நம்பிக்கையும் அளித்து தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். நித்திய ஜீவனை அளிக்கிறார், அப்புறம் என்ன? நம்பிக்கையும் நமக்கு தர்றாரு, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றார். இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் போயிருக்கார் போல இருக்கு. இது தெரிஞ்சுதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்மளால நிறைவேற்ற முடியல. ஆனால் அவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பலத்தினால நாமும் அநேக காரியங்களை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்ற பலம் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கண் இருக்காங்க. அவருக்கு அவர் என் கஷ்டங்களை உணர்றாரா? நிச்சயமா உணர்றார். என்றால் உங்களை போலவே உங்களுக்கு முன்பதாக அந்த பாடுகள் வெளியே கலந்து சென்றவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். He went through, he walked through, he has the same experience. இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசு என்ன செஞ்சிட்டார், என்ன பண்ணிட்டார்? என் கஷ்டம் தெரியுமா? என் நஷ்டம் தெரியுமா? கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக, நேற்று தினத்தில் நம்முடைய திருச்சபைக்கு வருகிற 6 மாதமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அருமையான சகோதரி திவ்யாவுடைய குமாரனை இழந்தார்கள். ஜீர்ணிக்கவே முடியல. அக்குடன்ட். நிறைய காரணங்கள் உள்ள கொண்டு சொல்லலாம். ஒவ்வொரு கோணங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதத்தில் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே? ஆனால் இந்த தவறுகள் மத்தியிலே ஏன் உங்களுடைய கை மேலோங்கி நிற்கவில்லை என்கிற ஒரு கேள்வி ஓடதான் செய்யுது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த அருமையான தாய்க்கு கர்த்தர் ஆறுதலையும் பலத்தையும் சத்துவத்தை அறிவிப்பாராக. என்னை கேட்கும் அன்பானவர்களே, 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை நம்பிக்கை அளித்து தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நம்பிக்கை அளித்தது பார்க்கும் பொழுது இந்த நிறைவேற்றிருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு ஏன் கொண்டாடுறோம்? அவர் வைத்த கல்லறை காலியா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்கள், இந்த மைய செய்தி என்னன்னா, நம்ம இன்னும் போகல, நான் டாபிக் உள்ள போகல. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் கலிலியாவில் உங்களுடன் இருந்த பொழுது மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, யார் கைகள்ல? பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு. ரெண்டு என்னங்க? பாவிகளில் ஒப்பு கொடுக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் மீண்டும் உயிர் தெழுவார் என்று உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்கிற சீஷருடைய பிரத்யட்சமா இல்லை, எங்களோட இருந்தாரு, 3 வருடம் 6 மாதம் எங்களோட இருந்தாரு, எங்களோட பயணித்தாரு, எங்களை அழைத்தாரு.
நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்தோமே, இப்போ அவர் இல்லையே என்கிற ஒரு கேள்வி சீஷர் மத்தியில் இருந்த பொழுது கர்த்தர் நினைவு கூற செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூற. உயிர்த்தெழுதலின் 3 முக்கிய வசனங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம செய்திக்கு போக போறோம். 3 வசனங்கள். 1, உயிர்த்தெழுதலின் வல்லமை. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனம். இயேசு அவளிடம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யார்கிட்ட சொல்றார்? யார்கிட்ட சொல்றார் ஆண்டவர்? லாசருடைய சகோதரிகள்கிட்ட சொல்றார். ஐயா, அம்மா, மார்த்தாளே, மரியாளே, இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருப்பான். என்னில் விசுவாசம் வைத்து வாழ்பவன் ஒருபோதும் மரிக்க மாட்டான்றார். ஒரு அமைச்சர்களேன் என்ன சொல்ல வராரு? இந்த சரீரம் பூமிக்குரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சரீரம் பூமியில வாழ்றதுக்கு தேவன் கொடுத்த வீடு. ஒரு அமைச்சர்களேன் இந்த வீட்டை பத்தியே பேசல. அமைச்சர்களேன் உள்ளே இருக்கிற, சொல்லுங்க, உள்ளே இருக்கிற ஆவின் மனுஷனை, ஆவின் மனுஷியை பேசுகிறது. இயேசுவின் மேல, சொல்லுங்க, இயேசுவின் மேல உங்கள் விசுவாசம் நீங்கள் வைத்தபடினாலும் இந்த சரீரம், இந்த பூமிக்குரிய சரீரத்தை விட்டு நீங்கள் பிரிந்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்களேன். You will never die. எதை பத்தி சொல்கிறார்? என்ன மரணத்தை பற்றி? நித்திய நரகக்கடலாகி மரணத்தை பற்றி சொல்றார். நீ அங்க போவதில்லை, நீ நித்தியமா தேவனோடு கூட வாழ்வாய். நாம சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை அதான். தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒரு சக்தியை பெறுகிறார்கள், நித்தியமா தேவனோடு இணைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. You have been united with the God who has eternal life. அவர் வாழ்க்கையில அவர்கிட்ட என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்குங்க? அப்போ தேவனுடைய நித்திய ஜீவனோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அதான் முதல் காரியம். இரண்டாவது, சுவிசேஷத்தினுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல் தான். என்னங்க? சுவிசேஷனுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சுவிசேஷத்தினுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல். நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு முதன்மையானதாக கொடுத்திருக்கிறேன். நான் என்ன பெற்றுக்கொண்டனோ அதை முதன்மையா கொடுத்திருக்கிறேன். NIV-ல இருந்து பேசுறார். கவனிங்க, என்ன கொடுத்திருக்கிறார்? அதாவது கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி என்ன செஞ்சாருங்க? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். சுவிசேஷத்துல இது இருக்கணும். சுவிசேஷத்தினுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல் தான். கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். பக்கத்து சொல்லுங்க, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பரிகாரம் செய்து மரித்தார். இனிமே பரிகாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து பார்த்து, இனிமே பரிகாரம் செய்ய அவசியம் இல்லை. அடுத்தது, அவர் அடக்கம் செய்யப்பட்டார். என்ன செய்யப்பட்டாருங்க? அடக்கம் செய்ய. 3, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த யூடியூப் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உலகத்திலே வாழ்ந்தவருடைய பாவங்களுக்காக, வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக, இனிமேல் பிறக்க போகிறவருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பரிகாரம் செய்து மரித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற தரித்திரம், உன் வாழ்க்கையில சந்திக்கிற பாவ தோஷம், உன் வாழ்க்கையில சந்திக்கிற தலையெழுத்து எல்லாவற்றையும் இயேசு மாற்றிட்டார். Hallelujah. He has changed everything. மாற்றி விட்டார். பாருங்கள், மாற்றி விட்டு பாவங்களுக்காக மரித்தார். அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நரகமே கொண்டாடுது, முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனை வென்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 நாள் என்ன செஞ்சார்? He went to the hell. நரகத்திற்கு, பாதாளத்துக்கு இறங்கினார். உங்களுக்காக எனக்காக பாதாளத்தை ருசி பார்த்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இந்த வார்த்தையை, நரகன்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்துறானுங்க.
ஒரு தடவை டிஎல் மூடி, டுவெல்லைட் மூடி என்கிற தேவ பிரசங்கியார், நல்ல தொந்தின் தொப்பையுமா, ஆள் உருவம் பெருசா இருக்கும் பாருங்க. ஒரு நாள் போய் ஊழியத்துக்காக பஸ்ஸுக்காக காத்திருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டார். பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருக்கிறார். பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்தது. வெயில் காலம் வேற, என்ன வெக்கையா இருக்கு அப்படின்னா திரும்பினாரு. இதை விட நரக வெக்கையா இருக்கும் அப்படின்னாரு. ஐயோ மூடியா, அது ஓட, இவரு ஓட, தொந்தி தப்பி வச்சு ஓட. அந்த அம்மா போய் கடைசியில் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இவன் தொல்லை தாங்க முடியலன்ட்டு போய் தொந்தி தொப்பை வச்சு உள்ள நுழைஞ்சாரு. அம்மா மனம் திரும்பு, இந்த வெயிலே உன்னால தாங்க முடியலையே, நரகம் ரொம்ப கொடுமையா இருக்குமா, மனம் திரும்புன்னு சொன்னாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் போவதற்காக இயேசு வரல, பரலோக பாக்கியத்தை தரும்படியே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் அடக்கம் செய்யப்பட்டார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு விசுவாசிப்பவர்கள் உயிர்த்தெழுவோம், இயேசு விசுவாசிப்பவர்கள் மறுரூபமாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழியாமை தரித்துக் கொள்ளும். ஆமென். விதை நெல்லை விதைக்கும் பொழுது அப்படியே போய் மக்கிறோம். உங்களுக்கு எனக்கு தெரியுமா அது என்ன வேலை செய்துட்டு? பூமி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாங்கின நெல்லை அதை அழகா இது பண்ணி அது வேலை செஞ்சு அதுலேருந்து முளை கிளம்பி எழும்புகிறது. ஆமென் சொல்லேன். அது வரைக்கும் ஓயறதே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்ல ஹல்லேலூயா, ஆமென். அதே போல நமக்கு முன்பதாக விதைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் விதையும் அப்படியே. இயேசுவானவர் மறுபடியும் வருவார், ஜீவ தண்ணீராக இயேசு வருவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுக்கு அத்தாட்சியாக தான் நற்செய்தியினுடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வேற சமயங்களை நம்புகிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன். சமயங்கள் சொல்கிறது அடுத்த பிறவி எடுக்கலாம், 7 பிறவி எடுக்க வேண்டியும் நீ சொர்க்கத்தை அடைய. எவ்வளவு கடினமாக்கி வைத்திருக்கிறது பாருங்கள் மதங்கள், சமயங்கள். ஆனால் இயேசுவோ எல்லாவற்றையும் நேர்த்தியா வைத்திருக்கிறார். அவர் விசுவாசிப்பன் மரித்தாலும் பிழைப்பான். யாரை விசுவாசிக்க போறீங்க? the one who came as man. அதே மனுஷ சாயலை ஏற்றுக்கொண்டு உனக்காக தூய வாழ்க்கை வாழ்ந்து உன் பாவங்களுக்காக பரிகாரம் செய்த இயேசுவை நீ விசுவாசித்தால் அவருக்குள்ள வருகிற பெனிஃபிட் உனக்கு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பணம் நல்லா வேணும், நிறைய பெனிஃபிட் வேணும் எனக்கு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் நினைக்கிற தேவ பிள்ளையே, நமக்குள்ளாக நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கிற ஒரு இயேசு ஒருவரே. 3 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜீவனுள்ள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இதை நம்ம பார்த்துட்டு நம்ம போறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை பார்க்கிறோம். 2 சுவிசேஷத்துடைய அடித்தளமே உயிர்த்தெழுதல். 3 ஜீவனுள்ள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை சொல்லுங்களேன். அப்ப ஜீவனற்ற நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? என்னமோங்க, நான் சமயத்தை கொச்சைப்படுத்தவில்லை, சிந்திங்கள். ஒரு தாயார் மரித்து போனார்கள். அந்த குடும்பத்தில் நான் நெருக்கமாய் தேவன் என்னை வைத்திருந்தபடினால வரவு செலவு பொறுப்புகளை என்னிடத்தில் கொடுத்தார்கள். அந்த பொறுப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் அவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள். நான் நிற்க கூடாத இடத்துல போய் நிற்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ அவர்கள் செய்த காரியத்தை எல்லாம் பார்த்தேன். உணவு எடுத்து காக்கைக்கு வைத்தார்கள். 2 கொழுபமை செய்து அதற்கு முன்பதாய் வைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு காக்கைக்கும் வைத்தார்கள். 2 பேருக்கும் மாலைகளையும் அணிவித்தார்கள். அந்த குழு பொம்மைகளுக்கு நின்று அப்படியே பார்த்தேன். இது என்னையா நம்பிக்கை? இது நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதனுடைய நம்பிக்கையில அந்த நம்பிக்கை, 3வது நம்பிக்கை என்ன நம்பிக்கை சொன்னேன்? ஜீவனுள்ள நம்பிக்கை. இன்னைக்கு நம்பிக்கை ஜீவனற்றதான் இருக்கு. I can't pray for the dead. கிறிஸ்தவத்தில் நம்புகிறார்கள், நான் மரித்தவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய முடியுங்க. No way, you can't.
பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள். மரித்தவர்களுக்கு சூனியன் கீழே எந்த பங்கும் இல்லை. நீங்கள் இந்த உயிரோடு இருக்கும் பொழுது you have to decide. இந்த உசுரோடு இந்த சரீரத்தில் உங்கள் உயிர் வாழ்கிற வரை நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய சித்த சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறேன், ஜீவனை மரணத்தை வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு வினாத்தாளையும் தேவன் தான் செட் பண்றாரு. அதற்குரிய பதிலையும் தேவன் தான் சொல்றார். நீ ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவன் யார்? இயேசு. இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டா நீ வெற்றியா இருக்க போற. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. If you choose Jesus, you choose life. ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமென். இன்னைக்கு முதல் காரியமா நான் பார்க்க போறோம். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. எனக்கு என்ன பெனிஃபிட் வைத்திருப்பாரு? What are the benefits associated with the resurrection of Christ? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடன் தொடர்புடைய பல நன்மைகள் உள்ளன. அது யாது? ஒன்று, சிலவற்றை மட்டும் நான் கொடுக்க விரும்புறேன், நிறைய இருக்கு. முதல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சகோதரி மரியா எனக்கு உதவி செய்யும்படி அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எனக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து பாசுங்களேன். முதலாவது நன்மை, முதலாவது பலன் ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னாலே அரிக்குது, பொறுக்க முடியல. முன்னாடியே எனக்கு பேர் அதுதான் ஊர்ல. நான் சொல்லங்க, பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு முதல் பலன் இயேசு உயிர் தெழுந்ததால் என்ன கிடைக்குது? மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. எதிலிருந்து விலக்கினார்? சத்தமா சொல்லுங்க. எதிலிருந்து விலக்கினார்? பொல்லாங்கில் இருந்து நம்மை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. என்னங்க செய்யும்படி? ஆசீர்வதிக்கும்படி. இல்லங்க, கடைசி வரைக்கும் இப்படியே குப்பை கொட்டிட்டு இப்படியே கஞ்சியோ கூழையோ குடிச்சிட்டு, கூழு நல்லது, கஞ்சி நல்லது, ஆனா கஞ்சி கூழி என்ன அப்படியே தரித்திரத்திலே வாழ்ந்துட்டு அப்படியே ஒண்ணுக்கும் உதவாம இருந்துட்டு யாருக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துகிட்டு இப்படியே போயிடணுங்க. அப்படியே போன உடனே பரலோகம் போயிட்டேனா எல்லா நிறைவு இருக்குங்க. இப்படி சிலர் விசுவாசிக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறேன், பரலோகம் போறதுக்கு என்ன வழி? செத்தா போயிடலாமா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அற்புதமான என்னங்க இந்த விஷத்தை சாப்பிடுவோம், எல்லாரும் பரலோகம் போவோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த வாழ்வதற்கு இயேசு எனக்கு என்ன நன்மை வச்சுட்டு போயிருக்கார்? முதல்ல நான் என்ன எதுக்குங்க என்ன எல்லாம் பொல்லாங்குல இருந்தா வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. பொல்லாங்குகள் உங்கள் பொல்லாங்குகள் அப்படின்னா நாம் தெரிந்தெடுத்த சாபம், நாம் தெரிந்தெடுத்த பாவத்தினால் வந்த மரணம், நாம் தெரிந்து கொண்ட பாவத்தினால் வந்த சாபம், நாம் தெரிந்து கொண்ட பாவத்தினால் வந்த வியாதி, நாம் தெரிந்து கொண்ட பாவத்தினால் வந்த தரித்திரம், இவைகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உடனே பரமேறி போல 40 நாள் அவர்களோடு இருந்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, உங்களுடைய கரத்தை எடுத்து வைங்க, தலை மேல வைங்க, ஒரு ரைட் ஹேண்ட். ஆண்டவராக இயேசுவே, நீர் உயிர்த்தெழுந்ததற்காக நன்றி. நாங்கள் எங்கள் எல்லா பொல்லாங்குகள் இருந்தோம் விடுவிக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளிப்பதற்காக உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை you will be delivered. இனிமே சாபத்தை பத்தி பேசாதீங்க, தரித்திரத்தை பத்தி பேசாதீங்க, தோல்வியை பற்றி பேசாதீங்க. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்ததை என்னை ஆசீர்வதிக்க, இயேசு உயிர் தெழுந்த உங்களை ஆசீர்வதிக்க. ஆமென். 2, இயேசு உயிர் தெழுந்தது நோக்கம் என்ன?
the second thing, the second part. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இன்னைக்கு நிறைய இருக்கு ஆராதனையில், அதனால செய்தியை நான் சுருக்கமாகவே கொண்டு போறேன். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், அவர் தம்மை பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சரி, இந்த முதல் குறிப்பில் இன்னொரு வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன். இயேசு உயிர்த்தெழுந்த நோக்கமே என்னுடைய பார்க்கும் பொழுது எல்லாம் பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கி தமது ஆசீர்வாதத்தை நமக்கு அளிக்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை இந்த முதல் குறிப்பில் இருந்து இந்த ஒரு வாக்கியத்தை ஆவியானவர் சேர்த்துக்கொள்ள சொல்கிறார். கவனிங்கள், அங்கே சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி இயேசு எனக்காக சாபமாகி. இயேசு என்ன செய்யார்? இயேசு என்ன செய்தார்? தலையெழுத்தாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என அவர் மரத்தில் ஏன் தூக்கப்பட்டார் என்று சொன்னால், என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தலையெழுத்திலிருந்து விடுதலையாக்க. அப்ப இயேசு எப்படிப்பட்ட விதத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்குள் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, யூதர்களுக்கு மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிற தேசத்தாராக நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல பைபிள் இந்த ஆறுமுக நாவலர் பண்ண எவ்வளோ தவறுகள் பாருங்க. பிசாசு பயன்படுத்தி இருக்கான். நல்ல புறஜாதிகள்ல பிற தேசத்தாருக்கு வந்தது. ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் வழியா வருது? இயேசுவின் வழியா. புறதேசத்தாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆவியை குறித்த அபிஷேகம், ஆவியின் அபிஷேகத்தை குறித்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க துவங்குச்சு? கொர்நேலிய வீட்டுல துவங்குச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாரு? அவர் ரோம பட்டாளத்தின் 100க்கு அதிபதி. விசுவாசிக்கிற யாவரும் பெருமுடியாக இதுல ஆயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் உச்சமா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களுக்கு. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே, அவர் உயர்த்தப்பட்டதுனாலே நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க நெருக்கப்படலாம், இன்னைக்கு நீங்க சோர்வில் இருக்கலாம், இன்னைக்கு சுகவீனமா இருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சொல்றார் பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஆசீர்வாதம். இதெல்லாம் உள்ள இருந்து நோண்டி எடுக்கிறார். என் குறிப்பை தாண்டி போகுது. 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை ரொம்ப தெளிவா பேசுறார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. சொல்லுங்க, நாங்கள் திருச்சி பட்டணத்திலும் ஆசீர்வாதம் என்கிற பாதுகாவலுக்குள்ளாக இருப்போம். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே வியாபாரத்தின் நிமித்தமாகும், சுற்றுலா நிமித்தமாகும், நாங்கள் பயணத்தின் நிமித்தமாய் போனாலும் ஆசீர்வாதம் என்கிற பாதுகாப்புக்குள்ளே இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த நோக்கமே எல்லா பொல்லாங்கிலிருந்து நீக்கப்பட்டு நான் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்த்து போப்பா, வண்டி நிறைய பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் விசுவாசத்தின்படி வளராதவர்கள் அர்த்தம். போறவங்க என்ன சொல்லலாம்? நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல இருந்து வேலைக்கு போகும்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன், கடை வீதிக்கு போகும்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன், வீட்டுக்கு வரும்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லி அனுப்புங்க. அப்ப ஆசீர்வாதம் எனக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதனால கொடுக்கப்படுகிறது.
இதை யாரும் மறுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இல்லைங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எனக்கு தெரியாதுங்க, அவர் சொல்றாரு. ரெண்டு தான் இப்போ வாசிக்க துவங்கணும். ரெண்டாவது பகுதி, எனக்கு என்ன கிடைக்குதுங்க? ரெண்டாவது நன்மை எனக்கு கிடைப்பது எதனால கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா, ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். என்ன செய்யப்பட்டார்? எனக்கு நல்ல கொஞ்சம் சுஸ்தா இருக்கிற பையனுக்கு வாங்க. நான் அந்தோனி பிரதர் பையனை தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. வாயா வாயா, மேல வாயா, இங்க வாயா. நேத்து யார் இயேசுவா நடிச்சா? யார் இயேசுவா நடிச்சா? ரைட், நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு இயேசு தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ தங்கம். நீங்க உட்காருங்க, வீட்டில் உட்காருங்க. இவர் தான் இயேசு. இந்த வசனத்தை மெதுவா வாசிமா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். இயேசு அவனு பிடிக்காத, ஜேம்ஸ் பிடிக்காத, பீட்டர் பிடிக்காத, ஐசக் பிடிக்காத, இதா என் குமாரனை பிடிச்சுக்க. பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்படுவதற்காக நாம் நிரபராதி என்று ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என் பாவங்களுக்காக நான் பட வேண்டிய தண்டனை, நீங்கள் பட வேண்டிய தண்டனை அவர் ஏற்று ஒப்பு கொடுத்து பரிகாரம் செய்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த நோக்கமே நீங்களும் நானும் நிரபராதி என்கிற ஸ்டேட்டஸை பெற்றுக்கொள்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. நிரபராதி என்கிற ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பழைய பாவங்கள் கிறுக்கி போடப்பட்டது, பழைய பாவத்தை தேவனுடைய எண்ணத்திலே இல்லை, பழைய பாவத்தை முழுதுக்கு பின்னாடி போட்டாரு. ஆமென் சொல்லுங்க, போட்டாரு. பழைய பாவம் கடலின் ஆழத்துல போட்டாரு. மெரினா ட்ரென்ச்னு ஒரு ட்ரென்ச் இருக்குங்க, ஐக்கிய அமெரிக்க நாடுக்கும் இங்கிலாந்து தேசத்துக்கும் ஐரோப்பு நாடுக்கும் நடுவில் இருக்கு. அது மாதிரி ஆழம், உலகத்தில் ஆழமான இடம் அந்த இடம். சும்மா ஒரு ஆழத்துக்கு சொல்றேன், அந்த ஆழத்துல போட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தெரியல. அப்போ நான் ஆவியிலே கடந்த காலத்தில் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். சொல்லுங்க. அப்போ என்னை ரட்சிக்கிறார். தேங்க்யூ மை டியர். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். நான் பாவ தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட நான், இயேசு என் சார்பாக கொடுக்கப்பட்டு அந்த பாவ தண்டனை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நீதிமான் ஆக்கப்படுகிறார். அந்த நீதி காரியத்தை அவர் எப்ப கொடுக்கிறார்? சபை கொடுக்கிறார்னா உயிர்த்தெழு முழுதான் கொடுக்கிறார். ஒரு அமைச்சர்ல உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுக்கிறார். அப்போ பாவத்தின் வல்லமை நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் சுற்றி வெளியே வருது, வெளியே நிக்குது. வாங்க ஏன் நில்லுங்க, வாயா 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 ஆரோனே, இங்க வா, பாருங்க இவர் தான் ஆரோன். நல்ல கவனிங்க. இவரை பார்க்குற இன்னும் கொஞ்சம் நெட்டையான ஆள் விடுங்களேன், நெட்டையான ஆள் வாங்களேன், கொஞ்சம் நெட்டையான ஆளுங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல உயரமான ஆள் வாங்க. ஜாஷுவா கூப்பிடலாமா? கால் ரைட். யாரோ உயரமான ஆள் வாங்களேன். ரைட், வாங்க வாங்க வாங்க. ஆரோனுடைய அண்ணன் நேமியவா? ரைட். கர்த்தர் நல்லவர். இப்போ பாவ தண்டனையிலிருந்து என்னை மீட்டுட்டாரு. ரட்சிக்கப்பட்ட நான், இயேசுவை விசுவாசித்த நான், அவர் விசுவாசித்த அவருக்குள்ள அந்த பாவங்கள்லாம் வெளியே போயிடுச்சு. தேவன் உள்ள வந்துட்டார், ஆவியான உள்ள இருக்கிறாரு, அவருடைய கனியை கொடுத்துட்டாரு, அது உள்ள வந்துட்டு இப்ப என்ன செய்யுது? பாவம், வெளியே போன பாவம் தினந்தோறும் மோதுது, மோதிக்கிட்டே இருக்கு. எப்படா வாய்ப்பு கொடுப்பாரு? கண்கள் வழியாய், காதுகள் வழியாய், உணர்ச்சியின் வழியாய், உறுப்புகள் வழியாய் எப்போல்லாம் கொடுப்பாரு சொல்லி உள்ள வந்துடலான்னு பாக்குது. அப்போ என்ன பண்றாரு இவரு? இந்த பாவத்தையும் தள்ளிடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தினாலே தள்ளுகிறார். என்ன செய்யறாருங்க? வசனத்தினால உதறி தள்ளுறார். உள்ள விளையாட வெளியே போல போல வருது, முனுக்குன்னா உள்ள வேலை. அப்போ எதனால தள்ளுறாருன்னா, நல்ல எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம் இருக்குங்க? இந்த எண்ணம் எதனால வருது? பிலிப்பியர் 4:8 தன்னுடைய எண்ணத்தை பயிற்றுவித்திருக்கிறார். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழதுவோ அவைகளை மாத்திரம் சிந்திக்க பயிற்சி கொடுக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வீட்டில் ஒரு நாய் வாங்கினாங்க. போய் உட்காந்துங்க தங்கம். போய் நாய் வாங்கினாங்க.
அது வந்த உடனே புதுசாக பார்த்து குலைக்குது. ஐயோ, இன்னும் இது எப்படி எனக்கு செல்ல நாயாக இருக்கும் அப்படின்னாரு. இருங்க அவருக்கு ஒரு பயிற்சியாளர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல பிராணிக்கு அவர்கள் ஒரு பயிற்சியாளர் கொண்டாது. இவர் தான் அவங்க முதலாளி. சிட் அப்படின்னு உட்காருது. அந்த பயிற்சியாளர் கீழ்ப்படியுது. அப்படியே பயிற்சி பெற்று அவர்கிட்ட கொடுத்துட்டார். நீங்களும் இப்படி கொடுங்க, அது நல்லா உங்களுக்கு கீழ்ப்படினார். அது வரைக்கும் அந்த நாய் கீழ்ப்படியில, அந்த செல்ல பிராணி கீழ்ப்படியில. அதுக்கு பயிற்சி கொடுத்த பிறகுதான். தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒரு காலத்துல பாவத்தையே நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய மனம் உயிர்த்தெழுந்த பிறகு, நீதிமானாக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களையா. So I am delivered from the penalty of sin. பாவ தண்டனைந்து நான் மீட்கப்படுவதற்கும் நீதிமானாக்கப்படுவதற்கும் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். 2, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யப்படுறேன்? பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் ஜெயிக்கிறேன். காரணம், எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து பழகு. நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, ஒருவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, உங்க பழக்கம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போறீங்க. நீங்க மாத்திக்கலன்னா கஷ்டம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 3, இயேசு மறுபடி வரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா சுதரோடு. எல்லாரும் தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா சுதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். இப்ப வசனத்தினால ஆளுகை செய்றாரு. அப்ப வரும் பொழுது பிரத்யட்சமா ஆளுகை செய்ய போறார். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல முடியும்? உங்களுடைய இடது கையை உங்களுடைய நெஞ்சு மேல வச்சுட்டு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனது ஆண்டவர். இயேசு தம்முடைய வார்த்தையினாலே என்னை ஆளுகை செய்கிற நல்ல ராஜாதி ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை ஆண்டவர் சொல்லுகிறவர்கள் அவருடைய வார்த்தை அறிந்திருப்பார்கள், வார்த்தை ஆளுகை செய்ய இடம் கொடுப்பார்கள். சிம்பிள். ஆளுகை செய்ய தெரியாதவங்க யாருன்னா முதிர்ச்சி அற்றவர்கள். நீங்க பழகிட்டீங்கன்னா வந்துடும். மெச்சூரிட்டி கம்ஸ் த்ரூ பிராக்டிஸ். முதிர்ச்சி எதனால் வருகிறது என்று சொன்னால், முதிர்ந்தவர்களோடு பழக கத்துக்கணும். ஒரு தலைமத்துவத்துக்கிட்ட உருவாயிருக்கணும். என் தகப்பனார்கிட்ட கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் கீழே இருந்து உருவாக்க எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தாரு. I thank God for that. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் லைக் தட். இப்படிதான் வேலை செய்யும், இப்படிதான். அப்போ இயேசு வரும் பொழுது ஒரு ஷட பொழுதுல மகிமையா போயிடும். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் போகணும்னு ஆசையா இருக்கு? ஆண்டவர் வந்தா நான் பறந்து போகணும் ரொம்ப ஆவலா இருக்குங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல உற்சாகமா சொல்லுங்கய்யா. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சனப்பொழுது. அப்போ பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நம்ம எடுத்து போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தொல்லை நீங்க உலகத்துல கிடப்பா நாங்க போறோம் அப்படின்னு ஆண்டவர் போயிடும். So justification comes through the resurrection of Christ. 2வது, நீதிமான்களாக்கப்படுவது இயேசுடைய உயிர்த்தெழுதனால. இயேசு உயிர்த்தெழுதனால் நம்ம நிரபராதின்னு சொல்லவே முடியாது. சொல்லுங்கய்யா. 3, 3rd, இயேசு உயிர்த்தெழுதனால என்ன கிடைக்குது? என்ன நன்மை கிடைக்குது? என்ன பெனிஃபிட் கிடைக்குது? பல நன்மைகளை பார்க்கிறோம். அந்த 3வது நன்மை என்ன நன்மை? 2 கொரிந்தியர் 5:15. கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்த, நான் மறுபடியும் சொல்றேன், கொரிந்து பட்டணம் ஒரு பெரிய சிக்கலான பட்டணம். நீங்க வாசிக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கங்க பேக்ரவுண்ட். கொரிந்து பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை. கொரிந்து பட்டணத்தில் தடுமாறி விழத்தக்கதான பாவ சோதனைகள் நிறைந்த ஒரு பட்டணம். அப்போ இந்த பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு 2 கடிதத்தை ஆவியானவர் தம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு எழுதுறார். எத்தனை கடிதம்?
எத்தனை கடிதம் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க எழுதுறாரு? 2 கடிதம். அல்லேலூயா சொல்ல. He writes 2 epistles, 2 letters. அதுல ஒரு கடிதத்தை, இந்த கடிதத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள், என்னங்க? பிழைத்திருக்கிறவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், என்னங்க? இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இருங்க. யாருக்காக பிழைக்குமா? தங்களுக்கென்று பிழைக்கூடாதா? இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிற சொல்றேன். கிறிஸ்து இல்லாதவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில செத்து போனவர்கள். பக்கத்து சொல்லி, கிறிஸ்து இல்லாதவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே மரித்து போனவர்கள். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் உயிர் பெறுகிறோம். என்ன செய்கிறோங்க? உயிர் பெறுகிறோம். உயிர் பெருகும் பொழுது அப்ப கிறிஸ்து இல்லாத தனக்கென்று வாழாங்க. எனக்கு 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 என் குடும்பம், என் வாழ்க்கை, ஏன் இது இப்படின்னு வாழ துவக்கிறோம். மற்றவங்களாம் நினைக்கிறதே கிடையாது. அது கிறிஸ்தவ பண்பே கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து மரித்து போன தூங்கி கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து நாம் உயிர் பெற்று இருக்கிறோம். இப்ப சொல்றாரு பிழைத்திருக்கிறவர்கள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் பிழைத்திருக்கிறார்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேங்க. 3வது, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு பரிசுத்தம் என்கிற பெனிஃபிட் கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? என்ன கிடைக்குதுங்க? அப்போ நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். I have been made holy. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ எனக்கு நான் பிழைத்து இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவருங்க? பரிசுத்தர். எடுங்க இந்த 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15. இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தால் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அடுத்தது 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று அப்போ அவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? Jesus rose again from the dead to help us, to benefit us with holiness. அவ்வளவுதான் அசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். என்னை கேட்கும் அன்பார்களே, இந்த நற்செய்தியை கேட்காமல் இருக்கிறவர்களை பார்த்து பேசுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த நோக்கமே அவருடைய பரிசுத்தத்தை நீங்களும் நானும் அணிந்து கொள்வதற்காக. அவருடைய பரிசுத்தத்தை நீங்களும் நான் அணிந்திருப்பதனாலே இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தம், என் ஆவி கர்த்தருக்கு சொந்தம், என் ஆத்துமா கர்த்தருக்கு சொந்தம், என் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். ஆகையினாலே இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் பார்க்கும் பொழுது இயேசுநாதரோடு கூட சேர்த்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கென்று அவருக்கென்று நாம் வாழுகிறவர்களாயிருக்க, அவருக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அவருக்காக வாழணும். அவர் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்காரு, நான் பரிசுத்தமா இன்னும் வாழணும். சொல்லுங்களேன். இன்னொரு விதத்துல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பரீட்சை எழுதினவர் இயேசு, 100க்கு 100 மார்க் எடுத்தவர் இயேசு.
அவருடைய மார்க் ஷீட்டை தூக்கி உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு இல்லாம நீங்களும் நானும் சைபர். ஆனா அவருடைய மதிப்பெண்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான சுத்தம். நான் உலகத்திலும் பாவத்திலும் பிசாசு பிடியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கென்று நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருடைய நோக்கங்களுக்காக அவருடைய விருப்பங்களுக்காக என்னையே ஒப்பு கொடுத்து நான் அவருடைய சொத்து. என் சொத்தை அவருடைய சொத்தை யாரும் கையாள முடியாது. ஆமே சொல்லுங்களேன். அந்த காலத்துல நான் நினைக்கிறேன் சார்ல்ஸ் வெஸ்லியான்னு தெரியல, சார்ல்ஸ் வெஸ்லி அவர் தான் இந்த பாட்டை எழுதினான்னு தெரியல. அந்த பாட்டை எப்படி எழுதுறாருன்னா, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, என்னங்க, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இந்த வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்களேன். நீங்க மூணாவது பலன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே பெற்றுக்கொள்வது என்னவென்றால் அவருடைய பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. கிளீன் சிட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அதை கரப்படாம பார்த்துக்கிறது உங்க வேலையா வேலை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்த்துக்கிறோம். அதான் மூன்றாவது பலன் எனக்கு. அதனால சொல்றார், வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறார், அசுத்தமா இருக்கிறவன், நல்லா சொல்லுங்க, அசுத்தமா இருக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து நான் அசுத்தமா வாழ நினைக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ அசுத்தமா இருக்கணும்னு விரும்புறியா? சொல்றாரு பாருங்க, 22:11 சொல்ற, அநியாயம் செய்கிறவன் இன்னும் ரட்சிக்கப்பட்டோம். என் தகப்பனார் சொல்வார், ஆவிக்கு ஒரு தகப்பேன், எனக்கு பெற்றெடுத்துக்கு ஒரு தகப்பனாகும் அவர் இருந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பெரிய பாக்கியம். அவர் சொல்வாரு, ஞானஸ்தானம் எடுத்தோம் பழைய நிலையிலே வாழ்றாங்கன்னா, அசுத்த வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா, நனைஞ்ச பாவிப்பா, உண்மையான மாறுதலுக்கு இடம் கொடுக்கலப்பா அப்படின்வார். அதை நினைச்சு பார்க்கிறேன். கவனிங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் 2, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் சுத்தம். நல்ல கவனிங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன் ப்ளீஸ். நேற்று நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் வளர்க்கப்பட்ட வளர்ப்பின் நிமித்தம் சொல்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஈவாக் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? ஈவன் என்ன தெரியுமா? கிஃப்ட். எந்த காசு நீங்க கொடுக்கல, இலவசமா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை சொத்தா கொடுத்திருக்கிறார்? ஒரு ஆமே சொல்லுங்களேன். இங்கதான் தப்பு பண்றோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அவர் கொடுத்த ஒரு பிள்ளையை வளர்த்துருவான்னு நினைக்கிறோம் பாருங்க, அதான் தப்பு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், என்னங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, கர்த்தர் பிள்ளைய பார்த்துக்குவார், நான் அப்படியே போறேங்க அப்படின்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியது உங்க கடமையா? கடமை சொல்லுங்க ஐயா. நான் பராமரிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போல இருப்பேன் அப்படின்னா அது கஷ்டம். அந்த பிள்ளை என் கண்ணிலே இருக்கிறான். I have to look. அந்த பிள்ளை டெங்குனால அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், தெரியல. he was vomiting. மறுபடியும் அவன் பேட் அடிச்சு சாக்கடைக்குள்ள விழுந்தது, சாக்கடையிலிருந்து எடுத்திருக்கிறான், கொசு கடிச்சிருக்கவனுங்க. இந்த அங்கங்க விற்கிறாங்க பாருங்க சர்பத்துக்கு, எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிருக்கான், தெரியல பிள்ளைக்கு. நினைச்சு பாருங்க, தேவன் எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்கான், அந்த பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கணும். நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதுக்காக நான் என் தகப்பன்மார நான் தவறே சொல்ல மாட்டேன். அது என் வாழ்க்கையின் பாதையில நான் கடந்து வர வேண்டியது இருந்தது. பிள்ளைகளை உங்க அருகாமையில வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? Keep your children by your side. Speak to your children. நேரத்தை ஒதுக்குங்க. எத்தனை பேர் இருக்கீங்க நேரத்தை ஒதுக்க?
நேரத்தை ஒதுக்குங்க, சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு, அன்பா பேசுங்க, அவன் லைஃபுக்கு இறங்குங்க, அவனுடைய வயசுக்கு இறங்கி அவங்களோட பேசுங்க, அவனோட நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்பது அது ஒரு பெரிய மாயை. கர்த்தர் பார்த்துக்கிறார், உண்மைன்னு சொல்றேன். ஆனா பார்த்துக் கொள்வதற்கு உங்களை என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்கய்யா, நம்முடைய பொறுப்புகள் எங்கே? Where are the responsibilities of parents? பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், வளர்ந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உனக்கு எங்க போச்சு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி? நீ வளர்ந்துட்ட, நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்துருச்சு, நீ எப்படி நடத்துக்கிற? என் பெற்றவர் எனக்காக கஷ்டப்படுறாங்க, என் பெற்றவங்க எனக்காக பிரயாசப்படுறாங்க, என் பெற்றவங்க எனக்காக உழைக்கிறாங்க, நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும்? அயல்நாட்டுக்கு போனவன் அங்கேயே தங்கிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்றால் அந்த பணித்தளம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பணித்தளமா போயிடுச்சு. வாலிபர் மத்திய டீனேஜர், ஒரு 17 வயசுக்கு 19 வயசுக்கு உட்பட்ட பசங்களோட தான் நான் ஊழியமே. எப்பவுமே என் தகப்பனார் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஃபேக்ஸ் பண்ணுவார். அப்பெல்லாம் ஃபேக்ஸ் தான் இருக்கும். அடிச்சா அங்கிருந்து திருச்சி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் பண்ணுவார். என் தகப்பனார் ஃபோர்ஸ் பண்ணி, ஐசக்கு சீக்கிரம் வந்துரு, ஐசக்கு சீக்கிரம் வந்துரு ஐசக்கு அப்படின்வார். அப்போ கொஞ்சம் நினைச்சு பார்ப்பேன், எனக்காக எங்க அப்பா தன் வாழ்க்கையை துறந்தவர், தனக்கு மனைவி என் சொல்லியும் இல்லை, பெத்த தாயும் கூட இல்லை, சரியா இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை, சுத்தி இருக்கிற சபை மக்களும் பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிற கமிட்டிமாரும் எதிர்ப்பு, இவ்வளவு மத்தியில் நின்று அவருடைய காட்சியை பார்த்தேன். எவ்வளோ கஷ்டப்படுறான் மனுஷன். நான் வந்துடுறேன், இன்னும் ஒரு 2 மாதம் முடிச்சுங்க, ஐ வில் கம் பேக். அவர் வந்த உடனே ஒரு நிம்மதி. இன்னைக்கு எல்லா பொறுப்புகளை ஆண்டவர் பிரிச்சு கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனாலும் அந்த பொறுப்புகள் நாம ஒழுங்கா இல்லாமல் இருக்கும் பொழுது அப்ப யோசிக்க தோணுதா இல்லையா ஊழியக்காரனுக்கு? சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்பட்டுட்டோம், பிள்ளைகள்கிட்டே கொடுத்துருவோம், சொல்ல மாட்டாங்களா? நிச்சயம். ஆண்டவர் மோசேயின் மகனை தெரிஞ்சுக்கல. ப்ளீஸ், he never chose the son of Moses. ஏன்னா மோசே சொல்லிட்டாரு, என்ன கூப்பிடாதீங்க, நான் தகுதியற்றவன், நான் மந்தநாய்வு திக்குநாவுவன். பேச்சாற்றல் கொண்ட ஒரு பெரிய பேச்சாளர் மோசே. 40 வருஷம் மாடை ஆடை மேய்ச்சி தன்னுடைய பேச்சாற்றல் மறக்க பண்ணினார் கர்த்தர். அவனை கொண்டு வந்தார், கீழே கொண்டு வந்தார். இப்ப சொல்லு, நீ வரியா? நான் திக்குவாக மந்தனா உள்ளவன். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, என் குறைவோட வரனே, நீ எப்படி பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தகுதியற்றவன். அதனால மோசையோட ஊழியத்தை நிறுத்திட்டார். என்னைக்காவது அண்ணன் தம்பிக்கு ஊழியம் செஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆரோன் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். மோசைய தம்பின்னு பார்க்கல, ஊழியக்காரனா பார்த்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆரோனுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் லேவியர்களா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆராதனை நிறைவில் என் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய போறேன். நாங்கள் டீக்கன் மாஸ்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், முன்னாடி வந்தவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களையா. ஏச்சி பேச்சு வரும், அவமானம் வரும், மனுஷன் திருப்திப்படுத்தணும்னு விரும்புவாங்க, முடியாது. கர்த்தரை திருப்திப்படுத்துறதா? யாரை திருப்தி? பவுல் கேட்கிறார், நான் யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறேன்? தேவனையா மனுஷனையா? am I satisfying men or am I satisfying God? am I living a pleasing life to God or pleasing life to men? நான் மனுஷனை திருப்திப்படுத்துறேனா இல்ல கர்த்தரை திருப்திப்படுத்துறேனா? அப்ப பரிசுத்தம் முக்கியம். ஒரு அமைச்சர்களே, 3, ஒவ்வொரு நாளும் நான் சுத்திகரிக்கப்படணும். ஒரு அமைச்சர்களே, சோ நான் பிரித்தெடுக்கப்படுறேன். இந்த பொருளை, கர்த்தருக்கென்று வாங்கின பொருளை சினிமா பாட்டு பாடுறதுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? இது கர்த்தருக்குரியது. நான் மீட்கப்பட்ட சரீரம், இந்த சரீரத்துல உலகத்திற்கு இடம் இல்லை. சொல்லுங்கய்யா. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த 3வது ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்தம் எனக்கு தந்திருக்கிறார். 4 ரோமர்கள் 7 அதிகாரம் 4 வசனம்.
The book of Romans chapter 7 verse 4. அப்படி போல அப்படி போல, எப்படி போல? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். சூப்பர். இப்போ இது ஒரு இதை பேசிட்டார், ஒரு சப்ஜெக்ட் பேசுறார், திருமணத்தை பத்தி பேசுறாரு. திருமணத்தை பத்தி பேசும்பொழுது திருமணத்தில் காணப்படுகிற விவாகரத்து இல்ல, பார்க்கும்பொழுது விதவை திருமணம் பண்ணலாமா, அடுத்த திருமணம் பண்ணலாமா, இல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்கிற பெண்களுக்கு ஆலோசனை சொல்லி வரார். இப்படி இருக்க, அப்படி இருக்க என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி. சூப்பர், நல்லா வாசிக்கிறீங்க. ஒரு காலத்துல பிசாசுக்கு பொண்டாட்டியா இருந்தீங்க, பிசாசை கட்டிட்டு இருந்தீங்க. இயேசு என்னைக்கு உயிர்த்தெழுந்தாரோ இன்னைக்கு இயேசுவை